உலக தமிழ் சொந்தங்களே, ஓப்பன் டாக் தமிழ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ உலக தமிழர் மாநாடு வியட்நாம் நாட்டில் நடைபெற்றதுங்க. இந்த மாநாட்டிற்கு உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து உலக அளவில் தமிழர்கள், பல்துறை அறிஞர்கள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டாங்க. அவங்க ஒவ்வொரு தலைப்பில் ஆற்றின உரையை தான் ஒவ்வொன்றாக தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்று முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் தமிழ் மொழிக்கு ஆற்றிய பணிகள் குறித்து இலங்கை மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்த தமிழ் சங்கத்தின் ஆலோசகரும் வர்த்தக சங்கத்தின் தலைவருமான தேசபந்து செல்வராஜா அவர்கள் ஆற்றிய உரையின் காணொலியை தாங்க பார்க்க போகிறோம். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த அறிஞர்களினுடைய உரை தொடர்ந்து பதிவேற்றம் செய்ய உள்ளோம். தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல. தேசபந்து செல்வராஜா தலைவர், வர்த்தக சங்கம் மட்டக்களப்பு மற்றும் ஆலோசகர் மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கம் அவர்கள் இப்பொழுது உரை நிகழ்த்த வருகிறார். முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் தமிழ் மொழிக்கு ஆற்றிய பணிகளை பற்றி ஒரு 2-3 நிமிடங்களிலே உரை நிகழ்த்திருக்கிறார். ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா அவர்களுக்கு தமிழ் மாநாட்டின் சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது. வரக்கூடியவர்கள் நேரத்தின் அருமை கருதி 2 அல்லது 3 நிமிடங்களில் தங்கள் உரையை நிறைவு செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வரக்கூடிய அறிஞர் பெருமக்கள் மணிக்கணக்கில் பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் தான் என்றாலும் கூட 5 மணிக்கு மேல் எங்களுக்கு நிகழ்ச்சி நடத்த இயலாது. 5 மணிக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக 2 அல்லது 3 நிமிடங்களிலே தங்கள் பேச்சினை சுருக்கமாக முடித்துக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் பணிக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நாங்கள் மட்டக்களப்பில் தமிழ்ச்சங்கத்தின் ஆலோசகராகவும் மட்டக்களப்பு வர்த்தக சம்மேளனத்தின் தலைவராகவும் வந்திருக்கின்றேன். இது இலங்கையிலே இருக்கின்றது. எனக்கு தரப்பட்ட நிமிடம் 3 நிமிடங்கள். இந்த 3 நிமிடத்துக்குள் பேச வேண்டும். இங்கு பேசியவர்கள் வணிகர்கள் வணிகத்தின் மூலம் தமிழ் மொழியை பரப்பினார்கள். அதற்கு உறுதுணையாக இருந்து தமிழ் மொழி வளர்ந்த வரலாறு இருக்கிறது என்று கூறினார்கள். உண்மையிலே மட்டக்களப்பிலே தமிழ் சங்கம் 15 வணிகர்கள் மூலம் கட்டியெழுப்பப்பட்டு அது மிகவும் பிரயோசனமும் தமிழ் மொழிக்கு ஆற்றக்கூடிய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது என்பதை இவ்விடத்திலே வியட்நாமிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் எடுத்துக்கொண்ட விடயம் சுவாமி முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் தமிழ் மொழிக்கு ஆற்றிய பணி. அவர் ஒரு மொழியியல் விஞ்ஞானியாக, அறிவியல் மேதையாக, ஆன்மீக முனிவராக, ஆற்றல்மிகு பேராசிரியராக, தமிழ் வன்னுலராக, இசை தமிழ் ஆராய்ச்சியாளராக, நாடகத்தமிழ் நல்லாசிரியராக, கல்வி வல்லவராக தமது தாயக நிலங்களில் நற்பணி புரிந்த அடிகளார் அவர்கள். தமிழுக்காக, தமிழ் வளர்ச்சிக்காக, தமிழ் இனத்துக்காக, தமிழின் இனத்தின் கல்வி வளர்ச்சிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த சுவாமி விபுலானந்தர் அடிகளார். சைவத்தின் காவலர்கள் என்று எழுந்தவர்கள் சிலர் சாதித்துவத்தின் காவலர்களாக திகழ்ந்தார்கள். மக்களிடையே ஏற்றத்தாழ்வுகளை விதைத்தார்கள். மனித குலத்தின் மடமைத்தனத்தின் உச்ச நிலையான வர்ண பாகுபாடுகளை வளர்த்தார்கள். ஆனால் சுவாமி விபுலானந்தர் அவர் அடிகளோ மக்கள் எல்லோரையும் சமமாக மதித்தார். சாதி பிரிவுகளை நீக்க உழைத்தார். எல்லோரும் சமமானவர்கள் என்றே எண்ணத்தை உருவாக்கினார். இந்தியாவிலே ஆங்கிலேயர் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முதல் தமிழ் பேராசிரியராக அங்கு செட்டியார் அங்கே அவரை அழைத்தார். அதன்படி அவர் அங்கு சென்று தமிழ் பீடத்துக்கு அவர் முதல் பேராசிரியராக விளங்கினார். அந்த நேரத்திலே ஆங்கிலேயர் ஆட்சியிலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு கவர்னர் அவர்கள், ஆங்கிலேய ஆட்சியில் இருக்கும் கவர்னர் அவர்கள் வரப்போகிறார் என்று சொன்னதும் அங்குள்ள முதல்வர் அந்த பீடங்களுக்கெல்லாம் அறிவித்தார், பிரிட்டிஷ் கொடிகளை நீங்கள் உங்கள் பீடங்களிலே உயர்த்துங்கள் என்று. ஆனால் சுவாமி விபுலானந்தரோ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பீடத்திலே இந்திய கொடியை ஏற்றினார். அப்படிப்பட்ட ஒரு போராளியாக அவர் விளங்கி இருக்கின்றார். பின்பு அவர் இலங்கைக்கு
கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு அவர் முதல் பேராசிரியராக அங்கு வந்தார். தமிழிலே உலகத்திலே முதலாவது பேராசிரியராக இடம் பிடித்தார். அப்பொழுது கொழும்பிலே இருந்து பல்கலைக்கழகங்களுக்கு பல மாணவர்களை கல்வித்துறையிலும் அறிஞராகவும் பல விரிவுரையாகவும் உருவாக்கி தமிழ் இனத்துக்கு பெருமை சேர்த்தார். அந்த வகையிலே பாரதியார் அவர்களுக்கு அங்கு இருந்த பாரதியாரின் கவிதைகள் இந்தியாவில் எடுபடாமல் இருந்த பொழுது பாரதியாருக்கு மகாகவி பாரதி என்ற பட்டத்தை கொடுத்து சுவாமி விபுலானந்தர் தான் அவரின் முழு கவிதையையும் முன்னோக்கி சென்று இந்தியாவிலே ஒரு தடத்தை பதித்தார். ஆனால் இந்தியாவில் இருக்கும் எமது கன உறவுகளுக்கு அவரின் வளர்ச்சி பற்றி தெரியாது. நீங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு சென்று பாருங்கள், சுவாமி விபுலானந்தரின் பேர் தமிழ் பீடத்திலே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இதை யாரும் அறிய மாட்டீர்கள். அப்படிப்பட்ட ஒரு மகான், அப்படிப்பட்டவர் இன்று நாங்கள் மட்டக்களப்பிலே அவருக்காக 14 அடி கற்சிலை ஒன்றை மாவல்லபுரத்திலே செய்து கொண்டிருக்கின்றோம். ஏனெனில் இங்கு கூறிய மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் சொன்ன மாதிரி எமது அரிச்சுவடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த வகையிலே அவரது சிலையை கற்களால் கல் சிலையாக வடிக்கின்றோம் மாவல்லபுரத்தில். அது மிக விரைவிலே அடுத்த மாதம் அவருக்கான சிலைகள் அங்கே வைக்கப்பட போகிறது. ஏனென்றால் அவர் செய்த பணியும் அவர் செய்த தமிழ் இனத்துக்கு தமிழ் மொழிக்கு ஆற்றிய பணியும் இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று இந்த கற்சிலையை நாங்கள் வைக்கின்றோம். பின்னுக்கு நின்று சுரண்டுவதன் காரணமாக தொடர்ந்து என்னால் பேச முடியாது. இன்னும் பேசினால் நேரம் போய்கொண்டிருக்கும், விட மாட்டார்கள். இதுக்கு மன்னிப்பு கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். சூப்பர் சார். மிக சிறப்பாக உரை நிகழ்த்திய இலங்கை மட்டக்களப்பிலிருந்து வருகை தந்த செல்வராஜா ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் மத்தியிலே இந்த காலத்தில் தாய்மொழி மீது இந்த அளவு பற்றுக்கொண்டு இப்படியான மாநாட்டை நடத்தி உலகெங்கிலும் இருக்கின்ற தமிழர்களை இது எதிர்பார்ப்பதற்கு மேலே மிகச் சிறப்பாக, மிக அழகாக, மிக நேர்த்தியாக நடைபெற்றுக் கொண்டு பார்க்கின்ற போது இது உண்மை என்று சொல்லிவிட்டு இது பொய் அல்ல, இது உண்மை, வெறும் புகழ்ச்சி அல்ல என்று சொல்லுகிறார். இதுதான் தமிழினுடைய பார்க்கின்ற பொழுது தமிழனுடைய வரலாறுக்கான மூல ஆதாரங்கள் 3% கூட கிடைக்கவில்லை, இன்றும் படிக்கவில்லை. அந்த 20,000 கல்வெட்டுக்களை படியெடுத்திருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த 20,000 கல்வெட்டுக்களை நாம் இன்னும் ஆராய்ச்சி செய்யவில்லை. இந்த சூழலில் தமிழனுடைய வரலாறானது மாறுபட்டுக் கொண்டே போய்கொண்டிருக்கின்றது. இந்திய தேசிய தமிழாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. சமஸ்கிருதத்தில் முற்பட்ட ஒரு மொழியாக இலங்கையிலே சென்று இந்த மாநாட்டிலே நீங்கள்